பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். பாருங்கள். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இது பிலிப்பியருக்கு கொடுக்குற ஆலோசனைகளை நாம் 1ஆம் அதிகாரத்தில், 2ஆம் அதிகாரத்தில், 3ஆம் அதிகாரத்தில் பார்த்து கொண்டே வருகிறோம். 4ஆம் அதிகாரத்தில் மிகவும் அதிகமாக அவர் என்னிடத்திலே கற்றதும் கண்டதும் கேட்டதும் அடைந்ததும் என்றெல்லாம் சொல்லி கொண்டு வருவதை பார்க்கிறோம். இப்பொழுது பாருங்கள், பிலிப் பட்டணத்தில் இருக்கிற விசுவாசிகள் அப்போஸ்தலனாகிய பவுலை அவருடைய தேவையில் அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். தர்ம காரியங்களுக்காக அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள், உதாரணத்துவமாய் கொடுத்திருக்கிறார்கள். அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், மக்கதோனியா தேசத்தில் இருக்கிற பொழுது அந்த மக்கள் எப்படி எங்களை நடத்தினார்களோ அதுபோலவே எங்களை நடத்துகிறீர்கள் நீங்கள் என்று சொல்லி பிலிப்பு சபையை அவர்கள் உன்னதமாக சொல்கிறார். பாருங்கள், நான் தெசலோனிக்கேயில் இருந்தபொழுது என் குறைச்சல் நீங்கும்படி நீங்கள் 2 தரம் எனக்கு தர்ம காரியங்களுக்கு நான் அனுப்பினேன் என்று சொல்கிறார். பாருங்கள், அப்போ ஒவ்வொரு பட்டணத்திலும் பவுல் இருக்கிற பொழுது அங்குள்ள விசுவாசிகளை அவர் சந்தித்து அவருடைய வாழ்க்கையில் ஏற்றங்களை பெற்றுக்கொள்ளும்படி, நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படி போதித்து நடத்துகிறார். அவர்கள் உபகாரமாக அல்லாமல் அவர்களுடைய கணக்குப்படி அவர்கள் கொடுக்கறதுக்கு ஏற்ற பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக தான் பவுல் சொல்லுகிறார், என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். கர்த்தருக்கென்று எடுக்கிற நீங்கள் பிரயாசங்கள், கர்த்தருடைய ஊழியங்களுக்கென்று கொடுக்கிறவைகள், கர்த்தருடைய ஊழியக்காரர்களை விசாரிக்கிறது, கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்கிறது, இவைகளுக்கெல்லாம் ஏற்ற பலனை பார்த்தீங்களா அவர் சொல்கிறார் பாருங்கள், கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நீங்கள் அவைகளை திரும்ப பெற்றுக்கொள்கிறீர்கள், மகிமையிலே நிறைவாக்குகிறார். ஆகவே எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாரத்தை முழுவதும் வாசித்து பார்க்கிற பொழுது நீங்கள் அதை புரிந்து கொள்வீர்கள். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிறார். உங்கள் குறையெல்லாம் எப்படி நிறைவாக்குகிறார்? கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குகிறார். இந்த பூமியிலே நீங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு உபகாரங்களுக்கும் எல்லாவற்றுக்கும் ஏற்ற பலனை தேவன் உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். ஐஸ்வரியத்தின் தேவன் அவர், குறைச்சலை நீக்குகிறவர், குறைகளை நிறைவாக்குகிறவர், எல்லாவற்றையும் சேர்த்து நம்முடைய கணக்கில் வரவு வைக்கிறவர். ஆகவே நீங்கள் கர்த்தருக்கென்று கொடுக்கிறது, கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கொடுக்கிறதை நீங்கள் ஒரு நாளும் அதை ஒரு இழப்பாக நினைக்க வேண்டியதில்லை. ரெட்டிப்பான பல மடங்கு நன்மைகள் திரும்பி வருகிறதாக நினைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய கணக்குக்கும் பலன் பெருகும்படியே நான் நாடுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். ஒவ்வொரு ஊழியக்காரருடைய விண்ணப்பங்கள், ஜெபங்கள் உங்களுக்காக ஏறெடுக்கப்படுகிற பொழுது கர்த்தருக்கு ஏற்ற பலனை உங்களுக்கு கொடுப்பார். ஆகவே என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்கும்படி கர்த்தருடைய ஊழியங்களை நீங்கள் தாங்குங்கள். கர்த்தர் எல்லாவற்றுக்கும் ஏற்ற பலனை உங்கள் கணக்கில் வரவு வைப்பார். ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம். சுவாமி, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி எங்கள் குறைவெல்லாம் நிறைவாக்குவார் மகிமையிலே என்று சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்தபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்றென்றும் கர்த்தருடைய ஊழியங்களை தாங்குகிற, கர்த்தருடைய ஊழியக்காரர்களை விசாரிக்கிற, கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கிற கிருபைகளை எங்களுக்கு தந்தை நீர் எங்களை ஆசீர்வதிப்பீரா. எல்லாவற்றுக்கும் ஏற்ற பலனை கணக்கில் வரவு வைத்து கர்த்தாவே மகிமையிலே நிறைவாக்கி எங்களை ஆசீர்வதிப்பீரா. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே. ஆமேன், ஆமேன்.